Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. எத்தனை நாள் என்ன அழ வச்சீங்க? இப்போ திடீர்னு இவருக்கு ரொமான்ஸ் மூடு வரும்போது நாங்க அப்படியே மாறிடுறோமா? அடிக்காத அது வலிக்கு வலி ப்ளீஸ் நம்பியார் வேலையெல்லாம் பார்க்காத ப்ளீஸ். பொண்டாட்டிய நம்பணும். அவ பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவ ஏன் பண்ணா, எந்த சூழ்நிலையில பண்ணான்னு கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு நல்லா புரிஞ்சிருச்சு அவ நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா சொல்லுங்க அக்கா. புரிஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ எங்க கடவுளே. ஹாய் 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 ஐயோ வா திவ்யா வா. அது அக்கா என்னக்கா இது? ஐயோ அது வந்து சார கட்டி போட்டு அடிச்சிங்களா? இல்லையே இல்ல. அது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நாட்டியா இருக்காங்களா, சோ அவங்கள அடிக்கிறதுக்கு என்ன வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். சமஸ்ட பத்தியா அக்கா? என்னக்கா சார் பாவம்ல. ரொம்ப பாவமா. சரி, மத்தவங்க தப்பு பண்ணா போலீஸ் அடிக்கிறாங்கல்ல, போலீஸ் தப்பு பண்ணா யார் அடிக்கிறது? அதான் நான் அடிக்கிறேன். என்ன சார் நீங்க எவ்ளோ பெரிய இன்ஸ்பெக்டர், வெளியே எவ்ளோ பெரிய ரவுடி எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றீங்க, வீட்ல இப்படி அடி வாங்குறீங்களே சார். என்ன பண்றது, போலீஸுங்கிற ஏத்தெல்லாம் வெளியே தான். வீட்டுக்கு வந்துட்டா யாரா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு அடங்கித்தான் போகணும். நான் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இதுதான். சரி சரி. ஏய், என் புருஷனை அடிச்சத பார்த்து சிரிக்கிறியா நீ? பிச்சருவன் பிச்சோன்னா. சரி, இந்த நேரத்துல என்ன? டியூஷன் தான் காலையிலேயே முடிஞ்சிருச்சே. என் மேக்ஸ் நோட்டை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன்க்கா. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை. ஏய், போகும்போது அதெல்லாம் கவனமா எடுத்துட்டு போக வேணாமா? எங்க வச்ச? தோ இங்கதான்க்கா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். பை. சரிங்க சார், வரேன் சார். விக்ரம், சாரி. எதுக்கு? திவ்யா முன்னாடி இப்படி ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நோ நோ, இந்த சாரி எல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் எத்தனை தடவை சாரி சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அப்போ நானும் பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும்ல. என்னது பனிஷ்மெண்டா? என்ன கட்டி வச்சு அடிக்க போறீங்களா? அந்த பனிஷ்மெண்ட்லாம் உனக்கு செட் ஆகாது. உன்ன என்ன பண்ண போறேன் தெரியுமா? விக்ரம் விக்ரம் விக்ரம், கீழே இறக்கி விடுங்க. விக்ரம், பாப்பா வயித்துல இருக்கு, தலை சுத்தும். பாப்பாவுக்கெல்லாம் ஒண்ணும் தலை சுத்தாது, அது பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணும். விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் இறக்கி விடுங்க. போலீஸ் ஆபீசரை கட்டி போட்டு அடிக்கிறியா? இந்த போலீஸ் ஆபீசர் உனக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க போறான் பாரு. பாரு செத்தனி. வேணாம் விக்ரம். இனியா பசிக்குது இனியா, ஏன் இன்னும் டிஃபன் எடுத்து வைக்காம இருக்க? ஐயோ, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இப்படிதான் வெந்நீரை கால்ல ஊத்துன மாதிரி இருப்பீங்களா? ஏய், எத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? 8 மணிக்குள்ள ஸ்டேஷன் போய் சேரணும். என்ன இவ்ளோ இரஸ்பான்சிபிளா பேசுற? ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துச்சா? இத்தனை நாள் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கெஞ்சிட்டு இருந்தேன், அப்படியே திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு ஐயாவுக்கு காலையிலேயே பசிச்சிருச்சோ? எதுக்கு இப்ப மறுபடியும் அடி போடுற? நேத்து நைட் மாதிரி பெரம்பேதா எடுக்க போறியா? அதுக்கு நான் சாப்பிடாமலே கிளம்பிடுறேன். திரும்புங்க, உள்ள போங்க. நாளை எஸ்கேப் ஆக விட மாட்டேன். சாப்பிட்டு தான் நீங்க போறீங்க. ஓகே? என்ன இத நானா சாப்பிட்டா அப்புறம் உன்னோட அழகான இந்த சின்ன விரல்கள் கோச்சுக்காதா? எதுக்கு கோச்சுக்கு போகுது? இல்ல, நான் இருக்கிறப்போ நீயே எடுத்து சாப்பிடுவியா ராஸ்கல் அப்படின்னு இந்த விரல்கள் சொல்லுதே. பாரு, கேட்டு பாரு. விக்ரம்,
இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? உன்னை ஊட்டி விட சொல்றேன் ப்ளீஸ். உன் கையால ஊட்டி விட்டு எத்தனை நாள் ஆச்சு? சாருக்கு இப்பதான் அதெல்லாம் ஞாபகம் வருதோ? சரி, போனா போது ஊட்டி விடுறேன். ம், ம். நீங்க ரொம்ப தான் கெட்டு போயிட்டீங்க. துரைக்கு கையால எடுத்து சாப்பிட கூட முடியல போல. ம்ஹும். ஆ. அவ்வளோனியா, அதுக்கெல்லாம் ஒரு லக் இருக்கணும். லைஃப்ல சில மூமெண்ட்ஸ் தான் எப்பவும் மனசுல இருக்கும். அதுல இது மாதிரி ஒய்ஃப் ஊட்டி விடுற மூமெண்ட்டும் ஒண்ணு. இதெல்லாம் நான் மிஸ் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்ல, உன் விரல் படுறப்போ அந்த ஃபுட்டே ரொம்ப டெலிஷியஸ் ஆயிருக்கு தெரியுமா? ஆ. நான் நம்பிட்டேன். ஐஸ் வைக்காம சாப்பிடுங்க. ஆ. ஆமா, அந்த சிவனாண்டி கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ம், ரொம்ப நெருங்கிட்டோம். சூப்பர். சிவனாண்டியை கொலை பண்ண காசு இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். அந்த கொலைக்கு உடந்தையான அந்த ஜெயிலரும் எங்க கண்காணிப்புல தான் இருக்கான். அவனுக்கு 2 பேருக்கும் ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கேன். அட் எனி செகண்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பெரிய திமிங்கலம் இவங்கள தேடி வரும். அதுக்காகத்தான் நானும் காத்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃபை கொலை பண்ண பார்த்த அந்த கிரிமினல் யாருன்னு தெரிய வேணாமா? ம். அதை சீக்கிரமா கண்டுபிடிங்க. அந்த முகம் தெரியாத எதிரி யாருன்னு நானுமே தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். ம், ம். நீ மட்டுமா? மொத்த டிபார்ட்மெண்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கு. கமிஷனர் டெய்லி காலையில போனை போட்டு இந்த கேஸை பத்தி தான் விசாரிக்கிறாரு. சீக்கிரமாவே இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஆ. ஏய், ஆஹா. ஹாய். ஓகே, தேங்க் யூ. ஏங்க, இன்னும் ஒண்ணு இல்ல சாப்பிட்டு இல்ல அக்கா. ஏய், என்னங்க? ஹாய். ஹேய் திவ்யா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம்ல? ஆமாக்கா. ம். ஓ, ஆல் தி பெஸ்ட். Thank you, நல்லா sir. ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. நல்ல டீச்சர் வேற இருக்காங்க. பதட்டப்படாம எக்ஸாம் எழுதி எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே. ஆல்சோ Okay, sir. நீ உன் டீச்சர் சமையல் சாப்பிட்டிருக்கியா? இல்ல சார். மிஸ் பண்ணாத, இன்னைக்கு அசத்தலா தோசை சுட்டுருக்கா. ஓகே Okay, sir. நான் வரேன். சரி, இன்னும் ஒரே ஒரு வாய். Okay. ஒரு வாய். ஆ, ஆ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஓகே, பை. பாய் சார். அக்கா. வா திவ்யா, உட்காரு இல்ல இல்ல சாப்பிடலாம். பரவாயில்ல, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏய், நிஜமாவே சாப்பிட்டியா? அக்கா, நான் ப்ராமிஸா சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் என் கூட வாயேன். ஆ. வா வா திவ்யா, சாமி கும்பிட்டுக்கோ. இந்தா, நீ எக்ஸாம் நல்லா எழுத ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க் யூக்கா. இந்த பேனா தான் உன் தலையெழுத்தையே மாத்த போகுது. நல்லா கவனமா எக்ஸாம் எழுது. சரியா? சரிக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு ஏற்கனவே டியூஷன் எடுத்துட்டு இருந்த அந்த மிஸ் திடீர்னு ஊருக்கு கிளம்பி போனதும் நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன்க்கா. அந்த கடவுள் தான் என்னை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நான் உங்களை என்னைக்குமே மறக்க ஏய். மாட்டேன்க்கா. என்ன நீ இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ம். நாம நல்ல மனசோட இருந்தா நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் கடவுள் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ம். நீங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்கக்கா. ரொம்ப முக்கியமா என்னை ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க. எங்க அம்மா இருந்திருந்தா கூட என்னை இப்படி எல்லாம் பாத்திருப்பாங்களான்னு தெரியல. நீங்க அந்த அளவுக்கு என் மேல பாசம் காட்டியிருக்கீங்க. ஏய், அம்மா மாதிரின்னு சொல்லி என்ன வயசானவள ஆக்க பாக்குறியா? நான் உனக்கு அக்கா தான். ஆ? அம்மா அக்கா எல்லாமே எனக்கு நீங்க தான்க்கா. என்னை பிளஸ் பண்ணுங்கக்கா. ஏய், ஏய், என்னடி இன்னைக்கு இவ்ளோ எமோஷனலா இருக்க? கடவுள் கால்ல மட்டும்தான் விழணும், சரியா? ம். சரிக்கா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம். நல்ல எக்ஸாம் எழுது. ம்? தேங்க்ஸ்க்கா. நான் வரேன். சரி, போயிட்டு வா. ஆல் தி ஆ பெஸ்ட். ஓகேக்கா. இந்தா, போயிட்டு வா.
ஐயா என்னம்மா? ஐயா நாங்க இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். யார் நீங்க? என்ன விஷயம்? என் பேர் தேவி. ம். சிவனாண்டி இருந்தாருல்ல, யாரு? ஜெயில தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அவனா? அவர் தாங்க ஐயா. அவரோட சம்சாரம்னா ஒரு முக்கியமான விஷயத்த இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட சொல்லணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியா? சரி, கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா இப்ப வந்துருவாரு. பாப்பா. சார், ம் என்ன உங்களை பாக்குறதுக்கு சிவனாண்டி சம்சாரம் வந்திருக்காங்க. ஏன் நிக்க வச்சிருக்க? உட்கார வைக்க வேண்டியதானே? குறிப்பிட்ட லேடிஸ் வந்தா உட்கார வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சாரி சார். போலீஸ் ஸ்டேஷன்னா கிரிமினல்ஸ் மட்டும் தான் வருவாங்களா? வாங்க வாங்கம்மா ஆ, வாங்க ப்ளீஸ். பாப்பா. என்னய்யா சரி சாரி உட்காரு. சார். உட்காருங்க உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. ஓகே ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், வீட்டுக்கு யார் யாரோ வராங்க. என்னையும் என் பையனையும் மிரட்டுறாங்க. ரொம்ப பயமா இருக்கு சார். அப்படியா? யார் வந்தாங்க? என்ன சொன்னாங்க? சார், 2 ரவுடிங்க வந்தாங்க சார். அவங்க வந்தது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு முக்கியமான ஆள் வந்தாரு சார். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். முக்கியமான ஆளுனா யாரு? ஜெயில்ல இருந்து ஒரு அதிகாரி வந்தாரு சார். ஓ, ஜெயில்ல இருந்து வந்தாரா? ஆமா சார். அவர் பேரு? பேரெல்லாம் எதுவும் சொல்லல சார். ஆனா பெரிய அதிகாரி மாதிரி இருந்தாரு சார். சரி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? வீட்ல நானும் என் பையனும் இருந்தோம் சார். அப்போ இது பாருமா, நான் உன் புருஷன் இருந்த ஜெயில அதிகாரியா இருக்கேன். சிவனாண்டி ஜெயில ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிட்டான். அவன் நடத்த எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா விதி கேன்சருக்கு பயந்துகிட்டு திடீர்னு கையை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால அவன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்துருக்கோம். இந்தா இதுல ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, வச்சுக்க. யோசிக்காத, வாங்கிக்க. யோசிக்காதம்மா. இங்க பாரு, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். சிவனாண்டி ஆல்ரெடி நிறைய கேஸ்ல மாட்டியிருக்கான். நீங்க இருந்தன்னு வச்சுக்க, போலீஸ் அடிக்கடி விசாரணை அது இதுன்னு வந்து உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆந்திரா பக்கம் தலைமறைவா போயிடுங்க. சார், இது நான் பிறந்த ஊரு. இங்க 4 வீட்ல நான் சமையல் வேலை பாக்குறேன். இதை விட்டுட்டு நான் எங்க சார் போவேன்? போகலன்னா செத்துருவீங்க. அந்த அளவுக்கு சிவனாண்டி ஊரு பூரா பகையை சேர்த்து வச்சிருக்கான். அதனால தலைமறைவா எங்கேயாவது போறதுதான் உங்களுக்கு நல்லது. சார், பையன் இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அதெல்லாம் விட்டு தள்ளு. இந்த பணத்தை வாங்கிட்டு உடனே ஊரை விட்டு போயிடணும், புரியுதா? இந்த வாங்கிக்க. புடின்னு சொல்றல, வாங்கிக்க. இந்த பாருமா, நாளைக்குள்ள ஊரை விட்டு போயிடணும். இல்லைன்னா ரவுடிங்க வருவானுங்க, வந்து தகராறு பண்ணுவானுங்க. அவனுல யாரும் தடுக்க முடியாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தம்பி, அம்மாவை கொஞ்சம் எடுத்து சொல்லு, நான் வரேன். சார், இந்தாங்க சார். அவர் எனக்கு கொடுத்த 5 லட்சம் ரூபாய். சுபாஷ் சார், இவங்க சொல்ற ஆளு நிச்சயமா அந்த ஜெயிலரா தான் இருப்போம். கண்டிப்பா சார். இவ்வளவு காசு கொடுத்துருக்கான் சார், இது அவன் கொடுத்துருப்பானா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. அவங்க கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார், இது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. என் சொந்த பந்தம்லாம் இங்கே தான் இருக்காங்க. இங்கிருந்து என்னால எங்கேயும் போக முடியாது சார். அதனால நானும் என் பையனும் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நீங்க தான் சார் வழி பண்ணணும். ம், நிச்சயமா. எங்க தெருவிலேயே நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு.
அதுல தான் நான் படிக்கிறேன். ரொம்ப நல்ல ஸ்கூல். நானும் அங்கதான் தொடர்ச்சியா படிக்க ஆசைப்படுறேன். குட். ஓகே. அது மட்டும் இல்லை சார், முன்னாடி கூட என் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்கெல்லாம் பணம் கொடுத்து என்ன போக சொல்றத பார்த்தா நிச்சயமா அவரை கொலை தான் சார் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் நீங்க விட்டுறாதீங்க சார். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, இந்த பணம் நீங்க வச்சுங்க. உங்க புருஷன் இறந்ததுக்கு நஷ்டஈடா வச்சுங்க. நீங்க ஊரை விட்டு எங்கேயுமே போக வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். சுபாஷ் சார், டெய்லி போலீஸ் பெட்ரோல் அவங்க வீட்டு பக்கம் போற மாதிரி பாத்துங்க. ஓகே சார். அப்படியே மஃப்டி போலீஸ் அங்க போஸ்டே பண்ணிடலாம். அடுத்த தடவை அந்த ஜெயிலரோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது அந்த பக்கம் போனா உடனே நமக்கு தகவல் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணோம். ஓகே சார். Okay. ஓகே, ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா இருக்கலாம். ப்ளீஸ் பணத்தை எடுத்துக்கங்க. ப்ளீஸ் எடுத்துங்க. என்ன தம்பி, ஒன்றும் கவலைப்படாத. இந்த பிரச்சனை எல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. இனி யாரும் வரமாட்டாங்க. நீ நல்லா படிக்கணும், சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகேம்மா. சார் டோன்ட் வரிம்மா, தைரியமா இருங்க. வரேன் சார். போயிட்டு வாப்பா. பாப்பா. சுபாஷ் சார், நாம ஒன்று பிளான் பண்ணா அந்த கொலகார சுறாவை நம்ம வலையில சுலபமா சிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி சார்? எப்படி? சார், செம்ம சார். ஆமா சார். சார், இது ஒர்க் அவுட் ஆனா கிரிமினல் நிச்சயம் மாட்டுவா சார். சார், சிவனாண்டி கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் சார். இது உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். எஸ் சார். ஐயோ, மணி 1:30 ஆயிடுச்சு. சீக்கிரமா சமைக்கணுமே. என்னது இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் எக்ஸாம் எழுத போன நம்ம திவ்யாவை காணோம். இந்நேரம் எக்ஸாமே முடிஞ்சிருக்கும். எப்படி எழுதுனான்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாளா? யாழ்னி. ஹலோ யாழ்னி. என்ன இனியா, என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம குழந்தைக்கு பசிக்குதான், அதான் அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் சமைக்கிறியா? அப்ப எப்போ லஞ்ச் சாப்பிடுறது? அம்மாடி, உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்குமா? நேரத்தோட அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியும்க்கா. இத்தனை நாளா விக்ரம் என்கிட்ட சரியா பேசாம இருந்தாரா, அதான் மூட் ஆஃப்ல வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணாம விட்டேன். இப்பதான் மனசுல இருந்த பெரிய பாரமே குறைஞ்சது. அதனால காலையில இருந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இப்பதான் சமைக்க எனக்கு நேரமே கிடைச்சது. பேசாம சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமே. நீ இவ்ளோ வேலைய செய்யக்கூடாது இனியா. காலையில கிளாஸ் எடுக்கிற, வீட்டு வேலையெல்லாம் செய்யற, 3 வேளை சமைக்கிற. இவ்ளோ வேலை பார்த்தா நீ எப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறது? முதல்ல சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோ. இனியா, குழந்தை கிடைக்க போற சந்தோஷத்துல நீ எனக்கு தலைக்கால் புரியல. ஏய், ஐயோ, என்னாச்சுக்கா? இந்த சித்தி தான் ரூம்ல இருந்து வெளியே வருது. பேசிட்டு இருக்கியா? Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras.
100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.